கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 3ஆம் நிருபம் 13வது வசனம். யோவான் 3:13. 3 John 13. எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. இப்போ என்ன, நான் உனக்கு எழுதுறதுக்கு நிறைய காரியம் இருக்குது காயுவே. ஆனால் என்ன, எனக்கு இதை பேப்பரில் எழுதக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அவங்க அந்த காலத்தில் வச்சுருந்தது பாப்பிரஸ் என்று சொல்லக்கூடியது. ஒரு இறகை வச்சு மயிரை தொட்டு தொட்டு தான் எழுதுனாங்க. அதாவது மை அங்கே வச்சுருப்பாங்க, ஒரு இறகுல அதை தொட்டு தொட்டு அதில் எழுதக்கூடிய ஒரு காரியம். அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் அதை சுருட்டி அந்த இதை எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி எழுதுறது. அப்போ எழுத வேண்டியது என்கிட்ட நிறையா இருக்குது. இப்போ யோவான் 2வது நிருபம் எழுதினார். அது என்ன, அந்த அம்மாளுக்கு எழுதினார். அந்த அம்மாளுக்கு எழுதும்போதும் அங்கே 2 யோவான் 12வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எனக்கு எழுத மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்போ என்ன, எனக்கு எழுத வேண்டிய காரியங்கள் நிறையா இருந்தாலும் சுருக்கமாக உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், அதைத்தான் சொல்கிறேன். இப்போ இந்த 3 யோவானில் என்ன சொல்கிறாரு, மொத்தமாக அதாவது நீங்கள் 2 யோவான் எழுதும்போது அதில் வந்து கள்ள உபதேசம் பண்ணுறவங்க, கள்ள ஊழியர்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படிங்கிற காரியத்தை சொன்னவர், இங்கே 3 யோவானில் சொல்லும்போது காயிட்ட சொல்லும்போது, எப்பா இதை சரியான முறையில் புரிந்து கொள்ளணும், நீ சரியாக புரிந்து கொண்ட, அதாவது கள்ள ஊழியனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஆனால் நல்ல ஊழியனை உபசரிப்பதில் தவறிடக்கூடாது. அதனால் நீ அதை செய்கிற, அதுக்கு நான் உன்னை வாழ்த்துக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் எப்படி அவங்க வந்து இப்படி தவறான காரியங்களை செய்கிறாங்க. தியோத்திரப்பு என்ன பண்ணுறாரு, இதை வந்து கேட்காம மற்றவங்க இந்த மாதிரி உபசரிக்கிறவங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடியவனாக தானும் செய்யாதவனாக இருக்கிறான். அதனால நான் வந்து உனக்கு என்ன எழுதுனேன், நீ வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யி, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுவிடு. என்ன, அந்நியர்களையும் சகோதரர்களையும் உண்மையாய் ஊழியம் செய்கிறவங்களையும் உபசரிக்க தவறாத, அதை தொடர்ந்து செய்யி. அதே மாதிரி இந்த கடிதத்தை எழுதி வருகிற தேமத்திரையும் நற்சாட்சி பெற்றவனாக இருக்கிறான். அதனால நான் உனக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். நான் வந்து பொதுவான விசுவாசம் மற்றும் பல காரியங்களை குறித்து உனக்கு எழுத முடியும். ஆனால் முக்கியமாக நான் எழுத வந்தது என்னென்னா, நீங்கள் ஒரு உண்மையான ஊழியர்களை உபசரிப்பதில் தவறி விடாதீர்கள் என்பதைத்தான் மிக அழகாக நேர்த்தியாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். அதனால தான் இந்த கடிதம் எழுதும்போது நிறைய நான் எழுத விரும்பவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நான் நேரில் வரும்போது உன்னை வந்து நான் பார்த்து உன்னோட கலந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இன்றைக்கு நம்ம வாழுகிற இந்த நவீன உலகத்தில் நம்ம இமெயில் இல்லை வாட்ஸ்அப்பு இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம், நடைமுறையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று என்னென்னா, உங்களுடைய எழுத்துக்களுக்கு உணர்வுகள் இல்லை. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலர்கிட்ட வந்து நீங்கள் வந்து நேரில் பேசும்போது அவங்ககிட்ட சொல்லும்போது, ஐயா கொஞ்சம் தயவு செஞ்சு இதை செஞ்சுறீங்களா அப்படின்னு சொல்லுவதற்கும், அதே இதை நீங்கள் வந்து இதை செய்து விடுவீர்களா அப்படின்னு ஒரு லெட்டரில் எழுதும்போது, அதை நீங்கள் எப்படி வாசிக்கிறாங்களோ அதற்கேற்றாற் போல தான் அந்த உணர்வு இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து அதை கட்டளையாக எடுத்துக்கொண்டாங்கன்னா, நீங்கள் அதிகாரத்தோடு சொன்னது போல் எடுத்துக்கொள்வாங்க. ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கொள்வாங்க, அவங்க வந்து தாழ்வாக எடுத்துக்கொள்கிறவங்களா இருந்தால் அதை வந்து உங்களை வந்து தாழ்மையாக கேட்டுக்கொண்டது போல். நிறைய நேரங்களில் இன்றைக்கு அவசரப்பட்டு நீங்கள் வந்து எழுதக்கூடிய ஒரு இமெயிலோ, அவசரப்பட்டு எழுதக்கூடிய ஒரு காரியமோ என்ன பண்ணுன்னா, உங்களுடைய உறவை கெடுத்து விடும். நான் ஒரு சிலருக்கு சொல்கிறது தான், உங்கள் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இல்லை உங்கள் பிஸ்னஸில் ஒரு இதுன்னா, நீங்கள் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை பூரா எழுதுங்க. ஆனால் அன்னைக்கே அனுப்பாதீங்க, எழுதி வச்சுட்டு விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நீங்கள் சரியான அமைதியாக இருக்கும்போது மறுபடியும் அதை எடுத்து வாசித்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நீங்கள் எழுதுனதெல்லாம் சரி கிடையாது, இது நான் கோவத்தில் ஆத்திரத்தில் எழுதிட்டேன், அதனால் இதை எழுதக்கூடாது, இதெல்லாம் அழிச்சிடணும்னு சொல்லி நீங்களே மாற்றுவீங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் மொத்த அந்த முயற்சியை கைவிட்டுருவீங்க, இந்த இமெயிலே அனுப்ப வேணான்னு சொல்லக்கூடியதா.
ஏன்னா சில நேரங்களில் உங்களுடைய உணர்வுகளில் வரக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணும், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய காரியமாயிரும். அதனால இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரையாவது எதுக்காவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா உடனே அனுப்பாதீங்க. ஒரு முறை 2 முறை வாசிங்க. இல்லையா, வைத்து விட்டு அடுத்த நாள் பாருங்க. அடுத்த நாளும் அதே இது இருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நீங்கள் திருத்தி கொள்ளலாம். அப்போ ஒரு காரியம் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுவோம், எழுத்துக்களுக்கு உணர்வுகள் இல்லை. அதனால அந்த உணர்வுகள் வாசிக்கிறவங்க கிட்ட இருக்கிறதுனால நாம் கவனமாய் எழுத கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை வேளைக்காய் நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் கோபத்திலேயோ இல்லை ஒரு உணர்வுகள்லேயோ எழுதக்கூடிய காரியங்கள் மற்றவர்களை காயப்படுத்தும் என்பதை உணர்ந்து சரியான முறையில் எங்களுடைய எழுத்துக்களை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.